வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலுடைய கிளைமேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக கொடைக்கானலில் மழை கிடையாது. அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது சாட்டர்டே சண்டேல செம்ம மழை, நல்ல மழை. 2-3 ஹவர்ஸாக செம்ம பயங்கரமான மழை பெஞ்சது. இந்த ஒரு 3 டேஸுமே கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. டே டைமில் சன்லைட்டு ஒரு 1 or 2 hour மட்டும்தான் டே டைமில் சன்லைட் இருக்குது. நைட்டு குளிர், ஐயோ குளிர் வந்து பயங்கரமான குளிருங்க. செம்மையாக இருக்குது. இங்கே லோக்கல் பீப்புள்ஸே வந்து வெளியில், அதாவது 5-6 மணிக்கு மேலே வெளியில் போனாலே ஜாக்கெட், கேப்பு, ஹேண்ட் க்ளவுஸ், சாக்ஸ் எல்லாம் போடாமல் போக முடியல. அதாவது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை. தாங்க முடியாதவங்க இந்த இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு தான் வெளியில் போக வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு குளிர் வந்து பட்டையை கலப்புது. ஒரு 2-3 டேஸாக நான் கொடைக்கானல் இல்லை. ஸோ அதனால தான் கிளைமேட் வந்து அப்டேட் பண்ண முடியல. இது நினச்சிக்காதீங்க. டைரெக்டாக கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்றபடி ரூம்ஸ், காட்டேஜஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இங்கே வந்துட்டு கூப்பிட்றீங்க, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கொடைக்கானலில் ஹெல்ப் தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கொடைக்கானல் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரூம்ஸ், காட்டேஜஸ் வேணால் அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்ப முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொடைக்கானலில் ஹெல்ப் தேவைன்னா கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத் இன்னொரு புது உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா.